ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நமக்கு ஆடி மாதம் பிறக்க போகின்றது. அதுவும் ஆடி முதல் நாளே பிறப்பதே வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் தான். அதனால அன்றைய நாளில் நாம் எவ்வாறு தீபம் ஏற்றலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம்தான். அந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு மிகவும் ஒரு விசேஷமான தினங்களாக சொல்லப்படுது. ஆடி மாதம் முழுவதும் வழிபட முடியாதவர்கள் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் போன்ற கிழமைகளில் மட்டுமாவது அம்மனை வந்துட்டு வழிபாடு செய்வாங்க. இல்லைன்னா அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு மிகுந்த இந்த ஆடியானது வெள்ளிக்கிழமை அன்று வருவதினால் அம்மன் அருளையும் நம்மனால பரிபூரணமாக பெற முடியும். அப்படி அந்த அம்மனின் அருளை பெறுவது மட்டும் அல்லாமல் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் பெறுவதற்கு வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபம் ரொம்பவுமே முக்கியமானது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய கிழமையாக திகழ்கின்றது. அதிலும் குறிப்பா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை என்பது மிகவும் ஒரு விசேஷமான ஒன்றுதான். ஆகையால் அந்த நேரத்தில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோம் என்றால் சுக்கிர பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஜூலை 17ஆம் தேதி ஆடி முதல் நாளே ஆடி வெள்ளிக்கிழமையில் தான் வருகின்றது. ஆக அன்றைய தினத்தில் அந்த நேரத்தில் நாம தீப வழிபாடு செய்தோம் என்றால் அம்மனின் அருளும் கிடைக்கும், மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். இவர்களின் அருளோடு சேர்த்து சிவபெருமானின் அருளும் நமக்கு கிடைத்தால் நம் வாழ்க்கை எந்த அளவிற்கு உயரும் என்பதை நாம் இந்த உயரத்தை பெறுவதற்குரிய தீபத்தை ஏற்றிதான் பார்ப்போம். காலங்காலமாக தலைவாசலில் வேப்பிலை தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. அதுவே காலப்போக்கில் நடைமுறையிலும் இருந்தது. அதாவது தலைவாசலில் முறையாக வேப்பிலை தீபம் ஏற்றி வரும் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடிகளும் அண்டாது என்று சொல்வதுண்டு. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் தீண்டாது என்று சொல்வதுண்டு. அத்தகைய வேப்பிலை தீபத்தை எவ்வாறு ஏற்றுவது மற்றும் அன்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னும் 2 தானியங்களை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வீட்டிற்கு ஒரு வேப்பிலை மரம் இருப்பது ரொம்பவுமே நல்லது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வேப்பிலை மரம் இல்லாத வீடுகளே அக்காலத்தில் கிடையாது. பெருகி வரும் ஜனத்தொகைக்கு ஏற்ப மரங்களோட எண்ணிக்கையும் குறைந்து கொண்டேதான் வருகின்றது. வேப்பிலை நோய் தீர்க்கும் ஒரு அருமருந்தா இருக்கின்றது. இந்த வேப்பிலையை வைத்து நம் வீட்டில் பூஜை அறையிலும் தலைவாசலில் எப்படி தீபம் ஏற்றுவது அப்படின்னா, அதற்கு முதலில் தலைவாசலை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும். இப்ப முன்வாசல், அதாவது தலைவாசல் சுத்தமுடன் இருப்பது ரொம்பவும் அவசியம். ஏன்னா அங்குதான் குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனாலதான் அதற்கு மஞ்சளும் குங்குமம் வைத்து தினமும் விளக்கேற்றி வைக்கணும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றனர். சுத்தம் செய்த பின்பு சிறிது மஞ்சள் பொடியை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மஞ்சள் பொடியை வச்சு நம்ம வாசல்ல 2 புறங்களிலும் சிறிய அளவுல சதுரமா வரைந்து வச்சுக்கணும். ஏன்னா சதுரம் அப்படிங்கிறது சங்கடங்களை போக்கக்கூடியது. தூய மஞ்சளில் சதுர கோலம் இட்ட பின்பு அதன் மீது ஒரு வேப்பிலை குத்த வச்சுக்கணும். வேப்பிலையின் நுனிப்பகுதியானது வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி இருப்பது நல்லது. பின்னர் அதன் மீது ஒரு சிறிய மண் அகல் விளக்க வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வச்சுக்கணும். பின்பு அதில் தூய நல்லெண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கணும். அதற்கு நீங்க மஞ்சள் நிற திரி போட்டு ஏற்றுவது ரொம்பவுமே சிறப்பு. இப்ப வெள்ளை நிற திரியில மஞ்சளை கலந்து திரியை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வாறு இந்த மஞ்சள் திரியை நம்ம போட்டு தீபம் ஏற்றி வர குடும்பத்துல இருக்கும் தீராத சங்கடங்களும் வேதனைகளும் தீர்வதாக ஐதீகம். இதே போன்று ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளில் தலைவாசலில் வேப்பிலை தீபம் போட்டு ஏற்றி வந்தால் குடும்பத்தில் தீராத நோய்கள் இருந்தாலும் அது விரைவில் தீரும். மேலும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால
அது கூடவே நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டு எடுத்து வைத்து அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து சிறிதளவு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலைகளை தூவி அதன் மீது வெள்ளை மொச்சைகளை எடுத்துக்கணும். ஏன்னா அது சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். இதை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யலாம். அடுத்தது நெல் இல்லைன்னா பச்சரிசி. இது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு தானியம். இது மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. இதையும் அந்த தட்டுல வைத்து நடுவுல ஒரு மண் அகல் விளக்க வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிக்கலாம். இப்படி ஏற்றி முடித்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை அந்த தீபத்திடம் முன்வைக்கணும். மறுநாள் காலையில் இந்த மொச்சை மற்றும் பச்சரிசியை எடுத்து ஓடுகின்ற நீரிலோ இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும், அதாவது ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் இந்த வேப்பிலை, மொச்சை மற்றும் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றினால் சுக்கிர பகவானின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அருளை நாம் ஆடி வெள்ளி என்று செய்யும் பொழுது நமக்கு கூடுதலாக அம்மன் மற்றும் சிவபெருமானின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும். மேலும் குலதெய்வ வாசம் மேலோங்கி காணப்படும். இதனால் குடும்பம் சுபிக்ஷ நிலைக்கு உயர்வடையும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து மன நிம்மதி அடையும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அதாவது வேப்பிலை மரம் வீட்டில் இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு தினமும் ஒரு சிறு மண் அகல் விளக்குல தீபம் ஏற்றி வழிபட்டால் பில்லி, சூனியம், கண் திருஷ்டிகள் இதெல்லாம் உங்களை நெருங்கவே நெருங்காது. மனவேதனைகளும் உடல் வேதனைகளும் தீர்வதற்கு இந்த வேப்பிலை தீபத்தை மாலை தோறும் தவறாமல் உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஏற்றி வைங்க. மிகவும் ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த தீப வழிபாடுதான். இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்யுங்க. நல்லதே நடக்கும். சிவபெருமானின் அருளும், அம்பாளின் அருளும், சுக்கிர பகவானின் அருளும், இவர்கள் எல்லாரோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இது போன்ற ஆன்மீக சார்ந்த தகவலுக்கு நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.